ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2023 சூப்பரான ஹாரர் மூவியா இந்தோனேஷியன் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன டூசன் போகாங் மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ஸ் எல்லாம் நடராத்தி ஒரு சுடுகாட்டுல குழி பறிச்சிட்டு இருக்கான். குழிய பறிச்சவன் துணியில சுத்தின ஒரு பணத்தை தூக்கி குழிக்குள்ள போடுறான். அந்த பணத்தை புதைக்கிறதுக்கு முன்னாடி அதோட மூஞ்ச பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில இருக்கிற துணியை விளக்கிட்டு பாக்குறான். அவன் பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கான். ஏதோ தொழுநோய் வந்து இறந்து போயிருப்பான்னு இருக்கு. சரி, இவனுக்கு மட்டும் தான் தொழுநோய் வந்து இறந்து போயிருப்பான் அப்படின்னு நம்ம நினைச்சா இந்த குழியை பறிச்சு புதைக்கிறான்ல, அவன் காலையும் பார்த்தா அப்படியே புண்ணு புண்ணா இருக்கு. அவனுக்கு அந்த தொழுநோய் வந்திருக்க மாட்டிருக்கு. அதை அவன் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அண்ணாந்து வித்தியாசமா விசில் அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த விசில் சத்தத்தை கேட்டோன்னே கிராமத்தில் இருக்கிற நிறைய பேர் அதே மாதிரி அப்படியே வித்தியாசமா விசில் சத்தத்தை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நமக்கு காட்டுறாங்க அப்படியே சுடுகாடு ஃபுல்லா வெறும் புணங்களா இருக்கு. இந்த கிராமத்துல நிறைய பேர் தொழுநோய் வந்து இறந்து போயிருப்பாங்கன்னு இருக்கு. அந்த இறந்தவங்க பணத்தை எல்லாம் துணியில சுத்தி புதைக்கிற வேலையை தான் இந்த பையன் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த இடத்துல சீனா கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. இந்த கிராமத்துல ஏதோ வித்தியாசமான நோய் பரவி இருக்கு அப்படிங்கிற விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது. அதனால 3 பொண்ணுங்க இருக்கிற மருத்துவ குழுவை இந்த கிராமத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களும் இந்த கிராமத்துக்கு வந்துடுறாங்க. இந்த கிராமத்துக்கு வந்து படகு மூலியமா தான் அந்த பக்கம் போக முடியும். வந்தவங்க எல்லா லக்கேஜும் படகுல ஏத்திடுறாங்க. சரி, இன்னும் வெயிட் பண்ணு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க படகுக்காரரை. இல்ல வெயிட் பண்ணுங்க, இன்னும் 2 பேர் வரணும் அப்படின்னு சொல்றாரு. யார் அந்த 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல, எங்க கிராமத்துல சுடுகாட்டுல குழியை தோண்டி பணத்தை புதைக்கிறதுக்கு ஆளுங்க பத்தல, அதனால பக்கத்து கிராமத்துல இருந்து 2 பேர்த்த கூப்பிட்டு இருக்கோம், அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. கட்டாப்பா அந்த இடத்துக்கு அந்த 2 பேர் வந்துடுறாங்க. அதுல அந்த வெள்ளை கலர் டிஷர்ட் போட்டு வரான், அவன் பேர் கெச்சப், இன்னொருத்த அவனோட ஃப்ரெண்டு. வந்தவங்க 2 பேர் படகுல ஏறிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மருத்துவக்குள்ள இருக்கிற 2 பேருடைய படகுல ஏறன்னு வராங்க. அதுல முன்னாடி வரீங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் பேர் மில்லாக்கு வந்து கெச்சப் கையை கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ள ஏறி உட்காந்துக்கிறாங்க. அந்த பக்கம் கிராமத்தோட எல்லைக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த படக்கார்ட்ட இன்னும் எவ்வளவு தூரம் இங்க இருந்து அந்த கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இங்க இருந்து நம்ம 3 மணி நேரம் நிக்காம நடந்து போனோம்னா அந்த கிராமத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படக்காரர் சொல்றாரு. இதை கேட்கற 3 பேருக்கு ஐயோ இன்னும் 3 நேரம் நடந்து போகணுமா, இத்தனை மெடிக்கல் பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற கெச்சப் ஹீரோயின்ட்ட நான் தூக்கிக்கிறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து வழிய ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அப்படியே லக்கேஜ் தூக்கிட்டு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. போற வழியில ஹீரோயின் அப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. எல்லா மரத்துலயும் ஏதோ ரிச்சுவல் பண்ணி தொங்கட்ட மாதிரி கையில அப்படியே தொங்கிட்டு இருக்கு. அதை அப்படியே பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் தெரியாம ஒரு குழி இருக்கும், அதுக்குள்ள காலை விட்டுறாங்க. அதுக்கப்புறம் சரி 5 நிமிஷம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இங்க புண்ணுக்கெல்லாம் மருந்து போட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு வழியா அந்த கிராமத்தோட எல்லைக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அந்த கிராமத்துல ஆள் நடமாட்டமே இல்ல. அதை அப்படியே பார்த்துட்டு மூலமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஒவ்வொரு வீட்லயுமே ரெட் கலர்ல ஏதோ இன்டூ மார்க் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயின் அங்க இருக்கிற படக்காரட்ட ஏன் இங்க கதவுல எல்லாம் வித்தியாசமா இந்த குறி போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல, இந்த வீட்டுல இருந்து எல்லாருமே தொழுநோய் வந்து இறந்து போயிருப்பாங்க, அதனால இந்த வீட்டுல யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இன்டூ மார்க் எல்லாம் போட்டுருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க, இந்த கிராமத்துல நோய் பாதிப்பு இல்லாம 3 பேர் தான் இருப்பாங்க. அந்த 3 பேருமே இந்த கிராமத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இந்த கிராமத்துல நோய்வாய்ப்பட்டு 17 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இறந்தவங்க 52 பேர் இருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினும் அவங்க டீமும் வந்துடுறாங்க. அப்ப அங்க வந்து ஹீரோயினையும் அவங்க டீமே அந்த படகோட்டி இப்ப புதுசா நோயினால பாதிக்கப்பட்டவங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் காட்டுறாரு. இவங்க எல்லாருமே கடந்த 1 மாசமா இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்க மெடிக்கல் டீம் வரும், நாங்க இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க யாரையுமே நீங்க டைரக்டா டச் பண்ணாதீங்க. அப்படி டச் பண்ணிட்டீங்கன்னா அந்த நோய் உங்களுக்கும் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் வந்து படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வெட்டியான் குழி நோண்டிட்டு இருப்பான், அவனை காட்டாங்க. அவன் உடம்பு ஃபுல்லா அந்த தொழுநோய் பரவிருச்சா, ஆள் பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கான். சரி, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் பக்கத்துல இருக்காங்க, அவங்கள காட்டுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உங்களுக்கு படகோடி கூட்டிட்டு போறாரு. அங்க கூட்டிட்டு போய் காமிச்சா அங்க ஃபுல்லா வெறும் பொணங்களா இருக்கு. அப்ப அந்த கெச்சப்ட இங்க இருக்கிற பொணங்களை நீங்க தான் அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன சாமி, சிறப்பா செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் படகோட்டி ஹீரோயின் டீம் மெம்பர்ஸ் தங்கத்துக்கான ரூமை காட்டுறாரு. இங்க நீங்க தங்கிக்கணும், நீங்க எதிர்பார்த்த மாதிரி வசதியெல்லாம் இந்த கிராமத்துல இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அப்ப பக்கத்துல இருந்த கெச்சப் ஐயா சாமி நாங்க எங்கயா தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவங்க 2 பேத்தையும் கூட்டு போயிட்டு சுடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு ஓலை வீடு இருக்கு, இங்க நீங்க தங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவனுங்க 2 பேருமே அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறானுங்க. அப்ப ஃப்ரெண்டுக்காரனுக்கு அங்க ஒரு மேப் கிடைக்குது. அது என்னன்னு எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அது என்னங்கிறது இந்த 2 பேருக்குமே புரியல. அப்ப அந்த இடத்துல ஒரு புக் இருக்கு. அதுல என்ன போட்டிருக்குன்னா இங்க பொணங்களை எப்படி அடக்கம் பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜர் எல்லாம் போட்டிருக்கு. இவனுங்க ஏற்கனவே இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கனால இது எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு தூக்கி ஓரமா போட்டுறானுங்க. அப்ப இன்னொரு நோட் இருக்கு, அதை எடுத்து பாக்குறானுங்க. அதுக்குள்ள இப்ப 52 பேர் இறந்து போயிருப்பாங்களா, அவங்களோட நேம்ல அப்படி லைன் எழுதிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் அதுல எழுதிருக்கு, இந்த 52 பேருமே இப்ப 3 நாள் தான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எழுதிருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவங்களுக்கு லைட்டா ஜர்க் ஆகுது. அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க. இதே டைம்ல என்னோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அந்த ரூம்ல இருக்க போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தா கொடை ஓப்பன் வச்சிருக்கு. அந்த கொடையை முடிச்சு ஓரமா வைக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்துட்டு பேஷண்ட்டுக்கு தேவைப்படுற மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்டுக்காரி ஹீரோயின்ட்ட ஆமா இந்த கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் என்ன நோய் வந்திருக்கு, அது உனக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோயினும் அவங்களுக்கு என்ன நோய் வந்திருக்குங்கிறது எனக்கும் தெரியல, ஆனா நம்மளால என்ன முடியுமோ கண்டிப்பா அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த பேஷண்ட் எல்லாம் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டுக்கு போயிடுறாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் அந்த பொணங்களா இருக்கும்ல அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னா அந்த பொணங்கள் இருந்தெல்லாம் பயங்கரமா நாத்த வருது. அதுக்காக பாச்சு கொண்ட மாதிரி ஏதோ தூக்கி மூளைக்கு போட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பாச்சு கொண்ட தூக்கி போடுறாங்க. அது அப்படியே உருட்டு மறுபடியும் இவங்க கிட்டே வருது. இதை பாக்குற ஹீரோனுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் பயமாயிடுது. அப்ப பார்த்தா அங்க இருக்கிற ஒரு பொண்ணு அப்படியே லைட்டா கை மட்டும்
ஆடுற மாதிரி இருக்கு. இதை பாக்குற ஹீரோனுக்கு இன்னும் பயம் அதிகமாக ஆரம்பிக்குது. பார்த்தா அந்த பணத்தோட உடம்புக்குள்ள இருந்து அப்படி ஒரு எலி தான் வெளியே வருது. இதை பார்த்தோம் ஹீரோன் அப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பெருமிச்சே விடுறாங்க. நைட் ஆயிடுது. கெச்சப்பும் அவன் ஃப்ரெண்டு சுடுகாட்டுல பணத்தை எல்லாம் புதைச்சிட்டு இருக்காங்க. அப்ப கெச்சப் டே ஏற்கனவே 5 பணத்தை புதைச்சாச்சு, வாடா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்ப படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வித்தியாசமான ஒரு விசில் சவுண்ட் கேட்கணும். அந்த சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. எங்க இருந்து விசில் சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. யார் விசில் அடிச்சிட்டு இருப்பாங்கன்னா ஊருக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு தான் விசில் அடிச்சிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் 2 பேர்த்த காட்டுறாங்க. இந்த கிராமத்தில் இன்னொருத்தங்க இறந்து போயிருப்பாங்க. அவங்க பணத்தை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. அப்ப ஆப்போசிட்ல ஒருத்தன் பெயிண்ட் டப்போட வரான். இந்த வீட்டுக்கு இன்டூ மார்க்க போட்டு இங்க இருந்து எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றானுங்க. அதுக்கப்புறம் அவனும் போய் அங்க இன்டூ மார்க்க போடுறான். போட்டு திரும்புறான். பார்த்தா திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள லைட் ஏறி ஆரம்பிக்குது. இவனுக்கும் மரண பீதி ஆயிடுது. மொல்லமா அப்படி உள்ள போறான். உள்ள போனவன் பெயிண்ட் டப்பா கீழே வச்சுட்டு யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே போயிட்டு இருக்கான். யாரையுமே காணோம். அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப தெரியாம கால் போட்டு அந்த பெயிண்ட் ஃபுல்லா கீழே ஊத்திடுது. அப்பதான் பாக்குற அந்த பெயிண்ட் ஊத்துற இடத்துல ஒரு மனுஷனோட கால் வச்சு தெரியுது. இதை பாக்குற அவனுக்கு பயமாயிடுது. அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்க வேகமா ஓட ஆரம்பிச்சிடறான். இதே டைம்ல என்னோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. ரெஸ்ட் ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பேஷண்ட்ல இருக்க ரூம்குள்ள டம்னு எதையோ போட்டு தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு எல்லாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா. பார்த்தா ஒரு பெட் மட்டும் காலியா இருக்கு. யார் இந்த பெட்ல இருந்திருப்பாங்கன்னா அந்த வெட்டியன் தான் இருந்திருப்பான். எங்கடா இவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே வந்துட்டு இருக்கா. பார்த்தா சைடுல இருந்து டக்குன்னு வரான். வந்தவன் ஃப்ரெண்டுக்காரியோட ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிறான். புதைக்கப்பட்டது அப்படின்னு அதையோ திருப்பி சொல்லிட்டே இருக்கான். கரெக்டா இப்ப ஹீரோயின் வெளியே வந்துடுறாங்க. இதை பார்த்தா ஹீரோயின் தடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வராங்க. அதுக்குள்ள அவனே ட்ரெஸ்ல இருந்து கை எடுத்துட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவன் மண்டை உடஞ்சி சம்பவ இடத்துல இறந்து போயிடுறான். இதை பார்க்கற ஹீரோயின் எதுக்காக இவனை தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் எங்க தள்ளி விட்டேன், குளிச்சிட்டு இருந்தா சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். வந்து பார்த்தா இவன் சைடுல இருந்து டக்குன்னு வந்தா வந்து என் ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சிட்டு அவனே ட்ரெஸ் வந்து கை எடுத்துட்டு பொத்துன்னு கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நீ தான் கிளவுஸ் போலில இவனை தொட்டியா, ஒருவேளை அவங்க இது உன்னை தொட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நாளா இவனை தொடல, இவன் ட்ரெஸ் தான் பிடிச்சிட்டு இருந்தா பொத்துன்னு அவனே கீழே விழுந்து செத்தும் போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல ஹீரோனோட இன்னொரு ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. வீட்டுல தொழுதுட்டு இருக்கா. அப்ப தொழுதுட்டு இருக்கும் போது வித்தியாசமான சத்தம் கேக்குது. என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொழுதுட்டே தான் கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் நமக்கு காட்டுறாங்க அங்க இருக்கிற கண்ணாடி ஜன்னல்ட்ட ஒரு பேய் வந்து அப்படியே தலையை டம்னு முட்டிட்டு இருக்கு. தொழுது முடிச்சு டக்குன்னு அந்த ஜன்னல் பக்கம் திரும்பி பாக்குறாங்க. எதையுமே காணோம். அதுக்கப்புறம் ஜன்னலுக்கு பக்கத்துல வந்து பார்த்தா அங்கேயுமே எதையும் காணோம். இதெல்லாம் நம்ம பிரமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ தொழுகும் போது ஒரு ட்ரெஸ் போட்டு இருக்கா. அப்படியே கழட்டிட்டு இருக்கா. அப்பதான் ட்ரெஸ் வழியா பாக்குற ஆப்போசிட்ல தான் அந்த பேய் நின்றுட்டு இருக்கு. இதை பார்த்தா ட்ரக்குன்னு ட்ரெஸ் கட்டிட்டு பார்த்தா அந்த இடத்துல எந்த பேயுமே காணோம். இதே டைம்ல சுடுகாட்டு பக்கத்துல இருக்கிற கச்சப்போட வீட்டை தான் காட்டுறாங்க. அவன் வீட்டுல நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்ப வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்டவன் எந்திரிச்சிடறான். எந்திரிச்சிட்டு ஃப்ரெண்டுக்கு அண்டே நம்ம வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்கடா, உனக்கு சத்தம் கேட்டுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். டே எனக்குலாம் எந்த சத்தமும் கேட்கலடா, இதெல்லாம் கனவா இருக்கணும். நம்ம சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்கள உனக்கு இந்த மாதிரி கனவு வரதெல்லாம் சகஜம் தான், படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி படுத்துக்கிறான். ஆனா கெச்சப்போ தொடர்ந்து அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அவன் கதவை தொடர்ந்து வெளியே வந்து பாக்குறான். யாரையுமே காணோம். அந்த சுடுகாட்டை சுத்தியுமே நெருப்பத்தி வைக்கிறதுக்காக நிறைய தீப்பந்த குச்செல்லாம் குத்தி வச்சிருக்காங்க. அங்க வந்தவன் அப்படியே அங்க இருக்க குச்சிங்களுக்கு அப்படியே தீ வச்சிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம அப்படியே கேமரா ரொட்டேட் பண்ணி காமிக்கிறாங்க. அங்க இருக்க செடிங்களுக்கு நடுவில் அப்படியே 3 பேய்ங்க நின்றுட்டு இருக்கு. இது தெரியாத கெச்சப்போ அப்படி நெருப்பு பத்த வச்சிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற செடிங்களுக்கு நடுவில் வந்து ஏதோ சத்தம் கேக்குது. யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்ப பின்னாடி ஒரு கை வந்து அவனை தொடுது. யாருன்னு சொல்லிட்டு டக்குனு பயந்துட்டே திரும்பி பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துக்கு அவன் ஃப்ரெண்டு தான் வந்திருப்பான். ஃப்ரெண்டு சும்மா வந்திருக்க மாட்டான். அப்படியே பேய் மாதிரி தலையில இருந்து கால் வரைக்கும் இப்படி வெள்ளை துணி சுத்தி தான் வந்து நின்றுட்டு இருப்பான். ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டு எதையுமே ஒரு நிமிஷம் நின்று போச்சு, எதுக்காக இப்படி பேய் மாதிரி வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்லடா இன்னத்துக்கு என்னடா பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் அப்படியே அந்த விசுறுதன குட்டி பொண்ணை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்கும் தொல்நோய் பரவி இருக்க மாட்டிருக்கு. அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட, அம்மா நம்ம ஊருக்கு டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க வார்டில் இருக்கவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் தராங்க, நாமளும் அங்கேயே போலாமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இல்லாம நான் இங்கே இருக்க தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில வெடிஞ்சிருது. சச்சாங்க அவன் ஃப்ரெண்ட் அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அவங்க 2 பேத்தையும் கூப்பிடுறாங்க. நேற்று ஊச்சாங்க அப்படின்னு ஒருத்தர் இறந்து போனார்ல, அவரை புதைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல அவருக்கு முன்னாடி இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள புதைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் இவரை புதைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்போ ஒருத்தர் கிரிட்டிக்கா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த கேட்டோன்னா அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கீங்களா, அதுக்குள்ள இன்னொரு போனோமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறானுங்க. சரி நீங்க 2 பேரும் உங்களை பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேட்ட சச்சாங்க அப்படி சிரிச்சுக்கிட்டு ஹீரோனை பார்த்து ஒரு ரொமான்டிக் லுக் விடுறான். ரொமான்டிக் லுக் விட்டுட்டு நீங்களும் உங்க உடம்ப பாத்துங்க அப்படின்னு பதிலுக்கு சொல்றான். இதை கேட்ட ஹீரோனை அப்படி சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதே டைம்ல அந்த குட்டி பொண்ணு ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, வீட்டுல வந்து ட்ரீட்மெண்ட் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா கேக்குது. இதை கேட்ட ஃப்ரெண்டோ அப்படி எப்படியுமா முடியும், நாங்க இங்க இருக்கிறதே 3 பேர் தான், இங்க இத்தனை பேஷன்ஸ் இருக்காங்க, உங்க அம்மா இங்க கூட்டிட்டு வாங்க, நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட குட்டி பொண்ணும் எங்க அம்மா இங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த குட்டி பொண்ணு கிட்ட நடந்த எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சரி அவங்க அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட ஃப்ரெண்டோ எப்படி அங்க போக முடியும், இங்கேயே நம்ம 3 பேர் தான் இருக்கும், இத்தனை பேஷன்ஸ் இருக்காங்க, அதுவும் இல்லாம அந்த குட்டி பொண்ணோட கிராமத்தை 2 பேர் மட்டும் தான் உயிரோட இருக்காங்களாம், எப்படி நீ அங்க போவ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல என் ஷிஃப்ட் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க போய் பாட்டு வந்துறேன், இந்த பொண்ணை பார்க்கறதுக்கே பாவமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஃப்ரெண்டோ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் சீரியஸ் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல, அவரு இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டு கெச்சப்பிட்ட எங்ககிட்ட இருக்கிற மருந்தை வச்சு இங்க 3 பேர்த்தினால மட்டும் இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் தர முடியாது, உங்கள்கிட்ட தான் அந்த படகோட்டியோட நம்பர் இருக்குல்ல, அவருக்கு கால் பண்ணி இன்னும் மருந்து தேவை, அதுக்கப்புறம் இன்னும் ஆளுங்களும் தேவை அப்படிங்கிற விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட கெச்சப்போ இந்த கிராமத்துக்கு வந்ததுல இருந்து என் போன்ல சிக்னலே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எங்க போன்ல தான் சிக்னல் கிடைக்கல, ஆனாலும் எங்கேயாச்சும் அந்த கிராமத்துல கண்டிப்பா சிக்னல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி கிடைச்சிச்சுன்னா தகவலை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவனும் சரின்னு சொல்லிடுறான். நைட் ஆயிடுது. அந்த குட்டி பொண்ணு வந்து ஹீரோனை வீட்டுக்கு கூட்டிட்டு
போகுது. அப்ப போற வழியில ஈரன் அந்த குட்டி பொண்ணு கிட்ட உங்க வீட்டுக்கு ரொம்ப தூரமா போகணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாக்கா இங்க இருந்து கொஞ்சம் தூரமா தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அந்த குட்டி பொண்ணு. அதுக்கப்புறம் அப்படியே காட்டு வழியில நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப போகும்போது ஈரன் அந்த குட்டி பொண்ணு கிட்ட நம்ம போற வழியில ஏதாச்சும் பப்ளிக் பாத்ரூமோ இல்ல பிரேயர் பண்ற ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாதுக்கா, உங்களுக்கான ரெஸ்ட் ரூம் போகணுமா, எங்க கிராமத்துக்கு போனா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே கூட்டிட்டு போயிட்டு இருக்குது. ஒரு வழியா அந்த குட்டி பொண்ணோட கிராமத்துக்கு வந்துடுறாங்க. வந்தாலும் அங்க ஒரு வீட்டுல இன்டு மார்க் போட்டிருக்கு, இந்த வீட்டுக்குள்ள போய் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கங்கா, இது என் ஃப்ரெண்டோட வீடு தான், ஆனா இப்ப எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, நல்லா இருக்க யாருமே நம்ம வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லுது. ஈரன் சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அந்த குட்டி பொண்ணு உள்ள போகுது. ஈரன் நேரா ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. அந்த குட்டி பொண்ணு ஒரு விளக்கு இருக்கும், அதை பத்த வச்சுட்டு பக்கத்துல பார்த்தா அந்த குட்டி பொண்ணோட ஃப்ரெண்டு டயக்ராம் எல்லாம் வரைஞ்சிருப்பான். அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கு. அப்ப அந்த குட்டி பொண்ணுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமோட கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு ஒரு பேய் அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கு. சரக்குன்னு அந்த பேய் அப்படியே குறுக்கால ஓடுது. டக்குன்னு என்னடா பின்னாடி போன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கையில விளக்கு எடுத்துட்டு அந்த ரூமுக்குள்ள போகுது. போய் பார்த்தா அப்படியே அந்த இடத்துல கிரையான்ஸ் மட்டும் மிதந்துட்டு இருக்கு. டக்குன்னு அந்த கிரையான்ஸ் கீழே விழுந்துருது. அப்போ ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளுக்குள்ள வந்து டக்குன்னு ஒரு கை மட்டும் அந்த கிரையான்ஸ் எடுத்துட்டு போகுது. இதை பாக்குற குட்டி பொண்ணுக்கும் மரண பீதியா இருக்கு. அப்படியே மூலமா அந்த டேபிள் நோக்கி நடந்து போயிட்டு இருக்கு. அந்த டேபிள் இருந்து அப்படின்னு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அந்த குட்டி பொண்ணு அப்படியே திகிரித்த வரசோட பக்கத்துல போய் அந்த டேபிள் குமிஞ்சு பார்த்தா உள்ள யாரையுமே காணோம். அப்ப டக்குன்னு ஒரு பேயோட கை மட்டும் அந்த குட்டி பொண்ணுக்கு பின்னாடி வந்து முதுகுல தட்டி கூப்பிடுது. அந்த குட்டி பொண்ணு பயத்துல கத்த ஆரம்பிச்சிருது. என்ன எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. இந்த சத்தத்தை கேட்ட ஈரன் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த குட்டி பொண்ணுகிட்ட என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த குட்டி பொண்ணு பயந்துகிட்டே ஒரு ஸ்கிரீனுக்கு நேரா கையை நீட்டுது. ஈரனை திரும்பி அந்த ஸ்கிரீன் கிட்ட பாக்குறாங்க. பார்த்தா அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி யாரோ நின்றுட்டு இருக்காங்க. ஈரன் அப்படியே பயந்துட்டே மூலமா அந்த ஸ்கிரீன் கிட்ட போறாங்க. போயிட்டு அந்த ஸ்கிரீனை நிறுத்தி பார்த்தா அந்த குட்டி பொண்ணு தான் அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கும். அப்ப இப்ப நாம பார்த்தது யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஈரன் பயந்துட்டே திரும்பி பார்த்தா அந்த ஒரு பேயா இருக்கும். அந்த பேய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிக்குது. எந்திரிக்க ஒரு வயசான பேயா மாறுது. மாறிட்டு அப்படியே இவங்களை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டிட்டு வருது. ரெண்டு பேரும் துண்டக்கான துணிக்கான அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிடறாங்க. ஓடி வர வழியில ஈரன் அந்த குட்டி பொண்ணுட்ட என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எனக்கும் தெரியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பயந்துட்டு வேகமா அந்த குட்டி பொண்ணோட வீட்டுக்குள்ள வந்து வீட்டை பூட்டிக்கிறாங்க. இதே டைம்ல கெச்சப்பையும் ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க. கெச்சப் டே எனக்கு பாத்ரூம் வருதுடா, இந்த போன் எங்கேயா சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுத்துட்டு போறான். அவனும் போனை வச்சு தேடிட்டே போயிட்டு இருக்கான் எங்க சிக்னல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா கிணத்து ஓரத்துல சிக்னல் கிடைக்கும். அதுக்கப்புறம் படகோட்டிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடறான். அப்போ உள்ள கெச்சப் டே எல்லாம் முடிஞ்சிருச்சு மச்சான், இங்க பக்கெட்ல தண்ணி இருக்குன்னு நினைச்சு வந்தா இங்க தண்ணி இல்ல, கொஞ்சம் தண்ணி கொண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். டே ஏன்டா இப்படி பண்ற, நிமிஷம் வெயிட் பண்றா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரன் பக்கெட் தூக்கி கிணத்துக்குள்ள போடுறான். அப்படியே தண்ணி மெதுவா இழுத்துட்டு இருக்கான். இழுத்துட்டு இருக்கும்போது விசில் அடிச்சுட்டு தான் இழுத்துட்டு இருக்கான். அப்ப பதிலுக்கு எதுல யாரோ விசில் அடிக்கிறாங்க. யாரா நம்ம விசிலுக்கு எதிர் விசில் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பலமா விசில் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் அப்படியே தண்ணி இழுத்துறான். இழுத்துட்டு அப்படியே வெளியே இருக்க பக்கெட்ல தண்ணி ஊத்திடுறான். மறுபடியும் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட் தூக்கி உள்ள போடுறான். உள்ள போட்டு தண்ணி அப்படியே இழுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல பக்கெட் அவனால வெளியே இழுக்கவே முடியல. ஏதோ உள்ள பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவனும் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறான். பொத்து அப்படியே இழுத்துட்டு கீழே விழுந்துறான். பக்கெட் அப்படியே மேல வந்தது. இதை பார்த்தா ஃப்ரெண்டுக்காரனும் பயந்துறான். டே மச்சான் கெச்சப் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இவன் கூப்பிடுற மாதிரியே கிணத்துக்குள்ள வந்து யாரோ ஒருத்தர் டே மச்சான் கெச்சப் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதை கேட்டவனே அவனுக்கு செம பீதியாயிருது. இந்த விஷயம் வந்து கெச்சப்பும் கேட்டுருது. அவனும் பயந்துட்டு டக்குன்னு அப்படியே எந்திரிக்கிறான். எந்திரிக்கும் போது அண்ணாந்து பாக்குறான். அந்த பாத்ரூம் குள்ளேயே ஒரு பேய் எட்டி பார்த்துட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே ரெண்டு பேத்துக்கு செம பீதியாயிருது. பயந்துட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போயிடுறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ஈரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த ஈரோட ஃப்ரெண்ட்ஸ் ஏன் புதைச்ச போனங்களோ பேய்களும் நம்மளையே தோர்த்ததுன்னே தெரியல, கண்டிப்பா அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும். ஆமா நீ புதைக்கிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூஞ்சில இருக்கிற துணி எடுத்து தானே புதைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சஷாங்க கிட்ட கேட்கறாங்க. ஆமா நான் பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு மூஞ்சில இருக்கிற துணி எடுத்து தான் குளிக்கல வச்சு புதைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சஷாங் சொல்றான். அப்ப சஷாங்கோட ஃப்ரெண்டு ஒருவேளை நம்ம இங்க வரத்துக்கு முன்னாடி இருந்து இந்த பேய்களோட பிரச்சனை இங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப ஈரோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தியோட காலத்தை இதுக்கு முன்னாடி வெட்டியான அந்த அப்படியே பிடிக்க வந்திருப்பான்ல, அவன் இறக்கத்துக்கு முன்னாடி புதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இறந்து போயிருப்பான். அவன் என்ன சொன்னாங்கிறது எங்களுக்கு முழுசா புரிஞ்சிருக்காது. அதை பத்தி அந்த பொண்ணு சொல்றா. ஒருவேளை அவங்க இருக்கிற பணத்தை எல்லாம் சீக்கிரம் புதைக்க சொல்லி கூட சொல்லிருக்கலாம், அதனால நம்ம இந்த பணத்தை எல்லாம் சீக்கிரம் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சஷாங்கோட ஃப்ரெண்டும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஆமா நீ அந்த படகோட்டிக்கு மெசேஜ் அனுப்பிச்சு ஏதாச்சும் ரிப்ளை வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல எந்த ரிப்ளையும் வரல, நமக்கு சிக்னல் இல்லாதனால அந்த கிணத்துக்கிட்ட மட்டும் தான் சிக்னல் வருது அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஃப்ரெண்டோ வேற எங்க சிக்னல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பதான் ஹீரோயின் இல்ல அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு தெரிய வருது. இதே டைம்ல ஹீரோயினே அந்த குட்டி பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணோட வீட்டுக்கு வந்தோடனே அந்த குட்டி பொண்ணு வம்சிங்க உட்காருங்க நான் உள்ள போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுது. ஹீரோயின் அப்பதான் பக்கத்துல இருக்கிற ரூம்ல எட்டி பாக்குறாங்க. பார்த்தா அந்த குட்டி பொண்ணோட அம்மா உட்காந்து தலை சீவிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே பின்னாடி ஒரு கொடூரமான போய் அப்படியே ஹீரோயின் எட்டி பார்த்துட்டே இருக்கு. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த குட்டி பொண்ணு வந்துருது. வாங்க எங்க அம்மா பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. அப்ப நம்ம இப்ப இந்த ரூம்ல பார்த்தது யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல தலை சீவிட்டு இருந்த அந்த பொண்ணை காணும். இதே டைம்ல ஹீரோனோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அந்த குட்டி பொண்ணோட வீட்டுக்கு போனதுனால பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. நான் அவட்ட எவ்வளவு படிச்சு சொன்னாங்க போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு கிளம்பி போயிட்டா. இப்ப அவளை தேடிட்டு யார் போறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டா சஷாங்கோ சரி நம்ம எல்லாருமே போய் கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இல்ல நம்ம எல்லாரும் அங்க போயிட்டா இங்க இருக்கிற பேஷன்ஸை யார் பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ல விண்டிங்கிற பொண்ணை மட்டும் இங்கே இருக்க சொல்லிட்டு 3 பேர் அப்படி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப அங்க தனியா இருந்த விண்டிக்கு பக்கத்து வார்டுல இருந்து சத்தம் கேக்குது. என்னடா வார்டுல இருந்து சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டுக்கு வந்து செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா எல்லாமே நார்மலா தான் இருக்குது. அப்ப அவளுக்கு அங்க வித்தியாசமான ஒரு விசில் சவுண்ட் கேக்குது. அதுவும் எங்க இருந்து கேக்குதுன்னா பக்கத்து ரூம்ல புணங்களே அடிக்க வச்சிருக்காங்க, அங்க இருந்தா சத்தம் வருது. அந்த ரூமுக்கு வந்துடுறா. அங்க இருக்கிற விளக்க பத்திட்டு யாராச்சும் உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட மூஞ்சில இருக்கிற துணியை எடுத்துட்டு மூச்சு
வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்ப பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது, என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க பூனை தான் போயிருக்கும். சரி மறுபடியும் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறா. பார்த்தா அங்க கணக்கே இல்லாம அத்தனை பேய்ங்க நின்னுட்டு இருக்கு. இதை பார்த்தவ பயந்துட்டு அங்க இருந்து வேகமா ஓடலாம் ட்ரை பண்றா. அதுக்குள்ள மெயின் டோர் தானாவே லாக் ஆயிடுது. இவளும் கதவை எவ்வளவு போய் டம்மு டம்முன்னு தட்டுறா. யாராச்சும் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா யாருமே இங்க இல்ல, எல்லாமே ஈரோனை தேடி போயிட்டாங்கனால இவன் மட்டும் தான் இங்க இருக்கா. இவளும் அப்படியே தட்டிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல கதவு தானா ஓபன் ஆயிடுது. விட்டா போதுடா சாமின்னு சொல்லிட்டு தலை தெறிக்க அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அப்ப ஏதோ ஒண்ணு அவ காலை பிடிச்சி அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகுது. அவளும் சைடுல அதெல்லாம் பிடிச்சி தப்பிச்சல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்றா. ஆனால் அது பிடிச்சி அப்படியே சரக்கு அந்த ரூம்குள்ள இழுத்துருது. அப்ப இழுக்கும் போது அந்த ரூமோட நிலவுகால பட்டு அவ தாட மட்டும் அப்படியே பிஞ்சு வந்து வெளியே உழுவுது. சம்பவம் நடந்த இதே இடத்துல அப்படியே கொடூரமா விண்டி இறந்து போயிடுறான். இதே டைம்ல ஈரனை காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணோட அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணோட அம்மா கிட்ட, ஏன் நீங்க மட்டும் இங்க தனியா கஷ்டப்படுறீங்க, நீங்க மட்டும் எங்க வார்டுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை 24 மணி நேரமும் பத்திரமா பாத்துக்குவோம், உங்களுக்கு தனிமையா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு எந்த அவசியம் இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நாளா நான் இறந்துருவேன் அப்படிங்கிற விஷயம் எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் இங்க பொண்ணு கிட்ட, நான் இறந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பாவோட பணத்து பக்கத்துல என்னையும் புதைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட குட்டி பொண்ணு, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஈரன், எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு, நானே வந்து உங்களை வீட்டுல விட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லம்மா, இன்னத்துக்கு மேல நீ எதுக்கு வெளியே, எனக்கு வந்த வழி ஞாபகம், நானே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வித்தியாசமான விசில் சவுண்ட் கேக்குது. இந்த சவுண்டை கேட்டோன்னே இந்த குட்டி பொண்ணு விசில் அடிக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்தோன்னே ஈரன், எதுக்காக இப்ப விசில் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அக்கா உங்களுக்கு இது தெரியாதா, எங்க ஊர்ல இப்படி விசில் அடிச்சா இறந்தவங்களுக்கு கௌரவப்படுத்துற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. சரி இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஈரன் கேட்கறாங்க. சின்ன வயசுல என்னோட அப்பா அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு சொல்லுது. சரி வரமா அப்படின்னு சொல்லிட்டு ஈரன் அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் வந்த வழியிலே ஒரே ஒரு டார்ச் லைட் அடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா மூங்கில் காட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வந்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே சுத்தி நடந்து வந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் நடந்தாலுமே திருப்பி அந்த மூங்கில் காட்டுக்குள்ள தான் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அந்த மூங்கில் காட்டு விட்டு இவங்களால வெளியே வர முடியல. அப்ப ஆப்போசிட்ல ஏதோ சத்தங்கிது அப்படின்னு சொல்லிட்டு லைட் அடிச்சு பாக்குறாங்க. பார்த்தா ஆப்போசிட்ல உடம்பு ஃபுல்லா துணி சுத்தின அந்த பேய் தான் நின்றுட்டு இருக்கு. அது ஒரு பேய் கிடையாது, அப்படி சுத்தி நிறைய பேய்ங்க நின்றுட்டு இருக்கு. இதை பார்த்து இரண்டு பயந்துட்டாங்க, வந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடுனே கால் தடிக்கு பொத்துன்னு விழுந்துறாங்க. அதுக்கப்புறம் சுத்தி எல்லா பேயும் வந்து அப்படியே இவங்களை பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா டக்குன்னு அப்படியே வீட்டுல இருந்து கண்ணு முடிக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடி வந்திருப்பாங்க, அவங்க தான் காப்பாத்தி ஹீரோயினை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. கண்ணு முடிச்ச ஹீரோயின், நான் போக்காங்க பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. போக்காங்க பேயின்னு எதை சொல்றாங்கன்னா, உடம்பு ஃபுல்லா துணி சுத்தி இருக்குல்ல அந்த பேய் தான் இவங்க போக்காங்க பேய் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டா சஷாங்கோ, நானும் அந்த பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அப்ப திடீர்னு என்னோட ஃப்ரெண்டு பயங்கரமா கத்துறா. என்னடா கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அங்க வந்து பாக்குறாங்க. பார்த்தா விண்டி வந்து அந்த பொணங்களுக்கு நடுவில் அவளை அப்படி தாடையெல்லாம் உடஞ்சு கொடூரமா செத்து போய் கிடக்குறான். அடுத்த நாள் காலையில இறந்து போன விண்டியோட போனதுக்கு துணி எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்னோட ஃப்ரெண்டு, அந்த படக்காரருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்களே, ரிப்ளை வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல எந்த ரிப்ளையும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சஷாங்கோட ஃப்ரெண்டு டின்னு சொல்றான். இதை கேட்ட அவங்களும் திருப்பி மெசேஜ் அனுப்புங்க, என்னால இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே டின்னு மெசேஜ் அனுப்ப கிளம்பிடுறான். இதை கேட்ட என்னடி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடந்துக்கிற, இறந்து போயிருக்கிறது நம்ம ஃப்ரெண்ட், அவளை அப்படியே விட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆமாடி, விண்டி இறந்துட்டா உண்மைதான், அதுக்காக என்னால இங்க கடந்து சாக முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உயிருக்கு ஆபத்து தான். அப்ப இன்னொன்னு சொல்லட்டுமா, விண்டி இறந்ததுக்கு முழுக்க நீ தான் காரணம். நீ மட்டும் நான் அவ்வளவு சொல்லி கேட்காம அந்த குட்டி பொண்ணோட அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்க போகாம இருந்திருந்தீங்கன்னா நாங்க விண்டியை தனியா விட்டுருக்க மாட்டோம், அவளும் இறந்து போயிருக்க மாட்டா. அவ இறந்ததுக்கு நீ தான் முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு டின்னு வந்துடுறான். இந்த படகார இப்ப இந்த கிராமத்துக்கு தான் வந்துட்டு இருக்காரா அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். சரி நான் இப்ப அந்த படகு இருக்க இடத்துக்கு போறேன், நீ வரதனா வா, இல்ல இங்கே கடந்து சாகு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் ஈரன் வந்து விண்டி இறந்ததுக்கு நாம தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல சீனா கட் பண்ணி அந்த குட்டி பொண்ணை தான் காட்டுறாங்க. மழை வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு காயப்போட துணியெல்லாம் உள்ள எடுத்து நடந்து வந்துட்டு இருக்குது. அப்பதான் அங்க சைடுக்கு ரூம்ல காட்டுறாங்க. அந்த போக்காங்க போய் அப்படியே அங்கேயே நின்றுட்டு இந்த குட்டி பொண்ணையே பார்த்துட்டு இருக்கு. அப்ப அவங்க அம்மா ரூமை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற ஜன்னல்ட்ட அந்த பேய் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்குது. இதை பார்த்து அம்மா அப்படியே கத்தி பொண்ணை கூப்பிடுறாங்க. பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஜன்னலே கை காட்டுறாங்க. போய் இந்த பொண்ணு ஜன்னல்ட்ட பாக்குது, அங்க எதையுமே காணோம். ஒருவேளை காத்துக்கு ஜன்னல் டப்னு அடிச்சிருக்குமா, வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல மூடிடுது. அதுக்கப்புறம் சரி உங்களுக்கு பசிக்கும், நான் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுக்க கிளம்பிடுது. அப்ப எங்க அம்மாக்கு ஏதோ மேல சத்தம் கேக்குது, என்னன்னு சொல்லிட்டு அப்படியே அண்ணாந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த பேய் அப்படியே கொடூரமா அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வாயை திறக்குது. வாயிலிருந்து கருப்புல ஏதோ அந்த அம்மாவோட வாய்க்குள்ள போகுது. போன அடுத்த நிமிஷமா அந்த அம்மாவோட கதையும் முடிஞ்சு போயிடுது. அப்படியே இந்த இடத்துல சீனும் கட் ஆகுது. அப்படியே நைட் ஆயிடுது. டென் ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்ப அவனோட ரூம் கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. எந்திரிச்சவன் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி கண்ணாடியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றான். இவன் நெஞ்சுக்கிட்ட இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் தொழுநோய் வந்திருக்கும்ல, அந்த மாதிரி நோய் வந்திருக்கு. அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை திறக்கிறான். பார்த்தா செச்சப் தான் சைட்ல உட்காந்துருக்கான். ஏன்டா இருட்டுல பேய் மாதிரி உட்காந்துருக்க, விளக்கு ஏத்திட்டு உட்காரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு ஏத்தி வைக்கிறான். ஏத்தி வச்சுட்டு திரும்பி பார்த்தா அந்த செச்சப்ப காணோம். சரி ஒரு வேளை ரூம்குள்ள போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வந்து பாக்குறான். பார்த்தா யாரோ பெட்ல படுத்திருக்காங்க. யாரா பெட்ல படுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ல நவுத்தி பார்த்தா அவனுக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா பெட்ல அவன் தான் போனமா படுத்து கிடக்குறான். இதை பார்த்து பயந்தவன் அங்க வந்து செச்சப்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா செச்சப்ட ஓடி வந்துடலாம். செச்சப்ட வந்தவன், டே நம்ம வீட்டுல ஒரு பேயை பார்த்தண்டா, அப்புறம் இங்க பாருடா, இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் வந்தா தொழணும், எனக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சிட்ட காட்டிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த குட்டி பொண்ணு அவங்க ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கும். இதை பார்த்த ஹீரோயின், ஏமா இந்நேரத்துக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் கெச்சப், டென்னு, ஹீரோயின் எல்லாருமே அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா அந்த அம்மா இறக்கத்துக்கு முன்னாடி என்னோட உடம்ப என் புருஷன் உடம்பு பக்கத்துல அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால கெச்சப்பும் ஃப்ரெண்டும் எங்க அம்மாவோட உடம்பு அப்படியே சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதே டைம்ல ஹீரோயின் அந்த கிராமத்துல வேற யாராச்சும்
உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்காரையும் தட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா யாராச்சும் உயிரோட இருந்தா அவங்களை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்டுக்காரையும் தட்டி பார்ப்பாங்க. பார்த்தா எல்லாருமே ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் சுடுகாட்டுக்கு வந்த கெச்சப்பை தான் காட்டுறாங்க. இறந்து போன அந்த அம்மாவோட புருஷனோட கலரை தான் தோண்டிட்டு இருப்பான். எதுக்காக இந்த கலரையை தோன்றானா, இந்த அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி என்னை புருஷனோட சேர்ந்து அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் கலரையை தோண்டிட்டு இருக்கான். தோணுனுக்கு அதிர்ச்சியா இருக்கு. பொதுவாக ஒரு பணத்தை புதைச்சாங்கன்னா அந்த பேர் இருக்கிற கல்லை வந்து தலை பக்கம் தான் வைப்பாங்க. ஆனா இந்த ஊர்ல கால் பக்கம் வச்சிருக்காங்க. எதுக்காக இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாம குழம்பிட்டு இருக்கான். இதே டைம்ல டென்னா காட்டுறாங்க. போன்ல சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்துல ட்ரை பண்ணி பார்க்கறான். கிணத்துக்கு அப்படி லைட்டா தான் சிக்னல் கிடைக்குது. அதுக்கப்புறம் கிணத்து மேல ஏறிட்டு அப்படி சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஒரு வழியா சிக்னல் கிடைச்சிருது. அந்த படகுக்காரருக்கு கால் பண்றான். கால் பண்ணிட்டு இங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல இங்க ரொம்ப மழையா இருக்கு, அதனால நாளைக்கு காலைல தான் அங்க வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல இங்க ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்ப பயங்கரமா ஒரு இடி இடிக்குது. போன் தெரியாம அப்படியே கிணத்துக்குள்ள போட்டுருவான். நல்ல வழியா கிணத்துக்குள்ள ஒரு பக்கெட் இருக்கும். அந்த பக்கெட்டுக்குள்ள தான் விழுந்திருக்கும். சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓச்சி சுத்தி முத்தியும் பார்க்கறான். பார்த்தாங்க ஒரு குச்சி இருக்கும். அதை விட்டு ஒரு வழியா அந்த பக்கெட்டோட கைத்தை பிடிச்சி அப்படியே மேல இழுத்து எடுத்துறான். அதுக்கப்புறம் அப்படியே கிணத்து மேலே ஏறி உட்காந்து அப்படியே பேசிட்டு இருக்கான். இல்ல இங்க ரொம்ப எமர்ஜென்சி, உடனே இங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்ப சரக்குன்னு கிணத்துக்குள்ள வந்து ஒரு பேய் வருது. வந்து அவனை அப்படியே கிணத்துக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. அவ்வளவுதான், இவன் சோழியும் முடிஞ்சிருச்சு. இதே டைம்ல ஈரனோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து நான் ஊருக்கு போப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாரு. அவ அப்படியே காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. பாதிலே எப்படி போறது அப்படிங்கிற வழியா மறந்துட்டா. எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு ஓச்சிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு அங்க ஒரு வாய்ஸ் கேக்குது. என்னையும் கூட்டிட்டு போ அப்படிங்கிற வாய்ஸ் கேக்குது. யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தாங்க. வெண்டிதான் அப்படியே தாடையெல்லாம் உடஞ்சு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கா. இதை பார்த்தவ அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிடறான். அப்படியே இந்த பக்கம் குழிக்குள்ள குழம்பி நின்றுட்டு இருக்க கெச்சப்பை தான் காட்டுறாங்க. பேர் எழுதின கல்ல தலைப்பக்கம் இல்லாம கால் பக்கம் வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓச்சிட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஏதோ ஐடியா வருது. டக்குன்னு அவன் ரூமுக்கு வேகமா ஓடி வரான். எதுக்காக அவன் ரூமுக்கு ஓடி வருவானா, இந்த கிராமத்துக்கு வந்தவனே அந்த ரூம்ல இருந்து ஒரு புக்கு கிடைச்சிருக்கும். இங்க இருக்கிற பொண்ணுங்களை எப்படி புதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கும். அவன் கூட அந்த புக்கை தூக்கி ஓரமா போட்டிருப்பான். கண்டிப்பா அதுல ஏதாச்சும் விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அந்த புக்கை தேடான். ஒரு வழியா அந்த புக்கை கண்டுபிடிச்சு எடுத்துறான். எடுத்து அந்த புக்குள்ள படிச்சு பார்க்கறான். அந்த புக்குள்ள என்ன போட்டிருக்குன்னா, இந்த கிராமத்துல இறந்தவங்க எல்லாத்தையுமே குளிக்கல வச்சு புதைச்சதுக்கு அப்புறம் அவங்க பேர் இருக்கிற கல்ல கண்டிப்பா கால் பக்கம் தான் வைக்கணும். அப்படி மாத்தி வச்சுட்டா இந்த மொத்த கிராமமே போக்காங்க பெய்யால அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவன் வேகமா ஹீரோயின்ட்ட வரான். ஹீரோயின்ட்ட வந்தவன் இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே நான் தான் காரணம். இத்தனை வருஷமா இந்த கிராமத்துல இறந்து போனவங்களை எப்படி புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறையை ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதை நான் மீறிட்டேன். இறந்து போனீங்களா புதைச்சதுக்கு அப்புறம் எங்களோட பேர் இருக்கிற கல்ல வந்து கால் பக்கம் தான் வைக்கணும். நான் மாத்தி வச்சிட்டேன். அதனாலதான் இங்க இருக்கிற மொத்த பேய்களும் எந்திரிச்சு இப்ப போக்காங்க பெய்யா மாறி நம்மள துரத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றான். அப்பதான் ஹீரோயின் பக்கத்துல பாக்குறாங்க. அந்த குட்டி பொண்ணை காணோம். சரி நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, நீ போயிட்டு டென்னை தேடி பிடிச்சி கூட்டிட்டு வா, நான் அந்த குட்டி பொண்ணை போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தனித்தனியே தேட போயிடுறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் அந்த குட்டி பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணோட கண்ணுக்கு மட்டும் ஒரு இடத்துல அந்த குட்டி பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் இதோட நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதை பார்த்தா குட்டி பொண்ணுடைய மூலமா இங்க பக்கத்துல அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மூலமா போயிட்டு இருக்கு. அப்பதான் நமக்கு நல்லா காட்டுறாங்க. அங்க நிக்கிறது அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிடையாது. அந்த கொடூரமான போக்காங்க பேய் தான் நின்றுட்டு இருக்கும். இந்த பொண்ணு இப்படி நடந்து போறத தூரத்துல செச்சாங்க பாத்துறான். ஒருவேளை அந்த பொண்ணு வந்து அந்த பேய்கிட்ட மாட்டதுக்குள்ள காப்பாத்திடுறான். காப்பாத்தி ரெண்டு பேரும் அங்க வந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேய் அப்படியே பின்னாடியே துரத்திட்டு வருது. ஓடி வந்தவங்க ஒரு ரூம்ல ஒரு கட்டல் இருக்கும். அந்த கட்டல் கடியில தான் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த போக்காங்க பேய் அந்த ரூம் கிட்ட வந்துருது. அந்த ரூம் கிட்ட வந்த பேய் அப்படியே குதிச்சு மூலமா உள்ள வந்துட்டு இருக்கு. உள்ள வந்த பேய் டக்குன்னு மறைஞ்சு போயிடுது. ஒரு வழியா பேய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு அந்த பேய் பெட் மேல இருந்து தலையை மட்டும் கீழே விட்டு பாக்கும் பாருங்க. ரெண்டு பேருக்கு அப்படி அள்ளு விட்டுருது. வேகமா அந்த ரூம் விட்டு இப்படி தெரிச்சிட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. இதே டைம்ல ஹீரோனா காட்டுறாங்க. டென்னை தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருந்தீங்க அப்படியே அந்த கிணறு கிட்ட வந்துடுறாங்க. கிணறு கிட்ட வந்தவங்க ஒரு வேளை கிணத்துக்குள்ள எது விழுந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கிணறுக்குள்ள எட்டி பாக்குறாங்க. பார்த்தா கிணத்துக்குள்ள தான் அப்படியே பொணமா மிதந்துட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோனுக்கு அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் செச்சாங்கிட்ட வந்து டென் இறந்த விஷயத்த சொல்றாங்க. டென் இறந்து அவனால தாங்க முடியல, அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் நம்ம இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லுது. ஏன்னா நான் பிறந்ததுல இருந்து இந்த கிராமத்தை விட்டு வெளியே வந்ததில்ல, நான் வெளியே வந்தா எனக்கு ஏதாச்சும் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுது. உனக்கு ஒன்னும் ஆகாதுமா, நாங்க தான் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்பதான் பின்னாடி பாக்குறாங்க. இந்த ஊர்ல இருக்கிற மொத்த போக்காங்க போய் அங்க நின்னுட்டு அப்படி இவங்களே தான் பாத்துட்டு இருக்கு. இதை பார்த்தா ஹீரோயினும் சேச்சாங்க வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு இழுத்துட்டு வேகமா ஓடுறாங்க. காட்டுக்குள்ள வேகமா ஓடிட்டு இருக்காங்க. அப்ப சடனா பின்னாடியே வந்த பேய்ங்க சேச்சாங்கோட காலை பிடிச்சி அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகுது ஒரு குடிக்குள்ள. ஹீரோயின் அவன் குடிக்குள்ள போகாம அப்படி இழுத்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. இவன் அங்க இருந்து ஓடி வரும்போதே அந்த பொணங்களை எப்படி அடக்கம் பண்றது அப்படிங்கிற புக்கையும் எடுத்து தான் வந்திருப்பான். அந்த புக் அங்க விழுந்து கிடக்கும். அதை பார்த்தாலும் அவனுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அந்த புக்கு பின்னாடியே இந்த பேய்களை எப்படி அடக்கிறது அப்படிங்கிற மந்திரவாதி எழுதியிருக்கும். அதை பத்தி எல்லாம் ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணுட்டே சொல்றான். அவன் சொல்லி முடிச்சுட்டு அந்த பேய்களை அப்படியே அவனை குளிக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. ஆனாலும் அந்த குட்டி பொண்ணு தொடர்ந்து அந்த மந்திரவாதிகளை படிக்க ஆரம்பிக்கிறா. முழுசா படிச்சு முடிச்சுட்டு அந்த பேய்களை அப்படியே மறைஞ்சு போயிடுது. அவனும் குளிக்கல வந்து உயிரோட மேல வந்துடுறான். அடுத்த நாள் காலையில படகுக்காரர் அந்த இடத்துக்கு வந்தாராங்க. தப்பிச்ச ஹீரோ சேஷாங்க அப்புறம் அந்த குட்டி பொண்ணு 3 பேர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே படகுல ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்ப சேச்சாங்க அந்த குட்டி பொண்ணு கிட்ட, நீ அந்த கிராமத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு யாரு இல்லைன்னு நினைச்சு கவலைப்படாத, உனக்கு ஒரு அண்ணன் இருக்கேன், அதுக்கப்புறம் உனக்கு ஒரு பாட்டியும் இருக்காங்க, அந்த பாட்டிக்கு ஒரு பேத்தி கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த குட்டி பொண்ணு மூஞ்சில இப்பதான் சிரிப்பு வருது. அப்பதான் ஹீரோயின் படகுல பாக்குறாங்க. ஒரு வாசகம் எழுதிருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகுக்காரர்கிட்ட கேட்கறாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு விதிமுறை இருக்கும், அப்புறம் பழக்க வழக்கங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஒரு வேளை இங்க 3 பேர் அப்படியே தப்பிச்சு வந்துடுறாங்க. இவங்க தப்பிச்சு வந்துட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து இந்த ஊர்ல வேற யாராச்சும் உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக ஒரு மெடிக்கல் டீம் அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்களா காட்டுல வந்து அப்படியே தேடி போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவ இன்னும் இறந்திருக்க மாட்டா. அந்த பேயை பார்த்ததுனால அப்படியே பைத்தியம் பிடிச்சி அப்படியே இந்த காட்டுக்குள்ளேயே தெரிஞ்சிட்டு இருக்கா. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. பாய் பாய் மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.